அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசா துவங்கப்பட்டு முதல் வசனத்திலே உறவுகளை பேண வேண்டும், உறவுகளையும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி தான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்கள் என்ற வசனத்தை பற்றி நாம் தஃப்சீரில் விளக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஆத்துல் யதாமா அம்வாலஹும், அனாதைகளுக்கு அவர்களுடைய செல்வங்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தை அற்ற பிள்ளைகள் சம்பந்தமாக, அவர்களுடைய செல்வம் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். யதீம் என்று சொன்னால் தன்னுடைய தந்தை அல்லது உலக வழக்கப்படி தன்னுடைய தாயையும் இழந்திருக்கின்ற, பெற்றோர்களில் ஒருவரை இழந்திருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யதீம்களை பற்றி பல்வேறு ஹதீஸுகளில் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னா ஹகதா, நானும் அனாதை சிறுவர்களை, குழந்தைகளை பேணி அவர்களை பாதுகாத்து வளர்க்கக்கூடியவர்கள் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆள்காட்டி விரலையும் தங்களுடைய நடு விரலையும் சுட்டி காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொர்க்கத்திலே இருப்போம் என்று சொன்னார்கள். அந்த அனாதை குழந்தைகளுடைய செல்வத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதாவது அவர்கள் வாலிபத்தை அடைந்து விட்டால், ஒரு போர்க்காலத்தில் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வில் தன்னுடைய தந்தையை இழந்துடுறாங்க, அப்பொழுது அந்த குழந்தையை தங்களுடைய பராமரிப்பிலே சில நபர்கள் எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தந்தையினுடைய காசு, பணம், செல்வம் என்பது இருக்கும், அதை இவர்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து பராமரித்து வருவார்கள். ஒரு குழந்தை தந்தை இறந்துட்டாங்க, அப்போ அந்த குழந்தையுடைய செல்வம், அவங்களுடைய தோட்டம், துறவு இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த குழந்தையினால் அதை பராமரிக்க முடியாது. எனவே அந்த காலத்தில் என்ன செய்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை அவர்களை வளர்ப்பதற்காக அந்த செல்வத்தை செலவு செய்வார்கள். அப்பொழுது அந்த செல்வத்தை அவர்களுக்கே வாலிபத்தை அடையும் பொழுது கொடுத்து விடுங்கள். நான் தானே உன்னை வளர்த்துட்டு வந்தேன், சின்ன வயசுலேருந்து உன்னை நான் தானே பார்த்துக்கிட்டு வந்தேன், எனவே அந்த சொத்து முழுக்க எனக்கும் பங்குண்டு என்று நீங்கள் என்ன செய்து கொண்டாதீர்கள், எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த குழந்தைகள் வாலிபத்தை அடைந்து அவர்களுக்கென்று ஒரு பகுத்தறிவு வந்துவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய செல்வத்தை ஒப்படைத்து விடுங்கள். இந்த இடத்திலே சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லா தஅஜல் பிர்ரிஸ்கில் ஹராமி கப்ல யதிக ரிஸ்குல் ஹலால், ஹராமான செல்வத்தை நீ ஒருபோதும் விரைந்து சென்று விடாதே. யதீமுடைய காசு இருக்கு, அந்த காசோட உன் காசையும் சேர்த்து நீ செல்வத்தை இணைத்து நீ எடுத்துக்கொள்ளாதே. எதுக்கு, கப்ல யதிகல் ஹலால் ரிஸ்குல் ஹலால் அல்லதி குத்திர லக்க, உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற ஹலாலான ரிஸ்க் வருவதற்கு முன்னால் உனக்கு அல்லாஹ் கொடுக்க தான் போறான். நீ அந்த குழந்தைக்கு நீ பாராட்டி அந்த குழந்தையை வளர்த்ததற்காக வேண்டி உனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுதே அனாதை சிறந்தவரை தான் பிறந்தாங்க, தந்தையை இல்லாமல் தானே பிறந்தாங்க. அதுக்கு பல ஹிக்மத்துகள் இருக்கு, தஃப்சீர்களில் சொல்றாங்க. எத்தனை நபிமார்கள் வந்தாங்க, தந்தையோட தானே இருந்தாங்க, தந்தையினுடைய அரவணைப்பில் தானே இருந்தாங்க. ஏன் சய்யிதுல் அம்பியா ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் முத்தரையாக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தந்தை இல்லாமல் தானே இந்த உலகத்தில் யதீமா தானே வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், யதீமாக ஏன் வந்தார்கள், தஃப்சீர்களில் எழுதுறாங்க, ஒரு குழந்தை ஒரு வாலிபம் அடைகின்ற நேரத்தில் அவர் செய்கின்ற அத்தனை செயலுக்கும் பின்னால் இருந்து ஊக்கப்படுத்தியவர்கள் பெற்றோர்கள் தான் என்று சொல்லப்படும். அவங்க அப்பா தான் அப்படி வளர்த்தாங்கப்பா, அவங்க தான் அப்படி படிக்க வச்சாங்க, அவங்க படிக்க வைக்கலனா இவர் இந்த அளவுக்கு வந்திருப்பாரா என்று அந்த பெற்றோர்களை மெச்சி பேசக்கூடியவர்கள் தான் உலகம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த செயலை செய்கிறார்கள் என்று சொன்னால்
அந்த செயலுக்கு பின்னால் அல்லாஹ்வாகிய நான் தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான் என்று தஃசீர்கள் எழுதுறாங்க. அத்தபனி ரப்பி அஹ்ஸன தஅதீபி, என்னை ஒழுக்கம் கற்பித்தவன் யார்? என்னுடைய இறைவன் தான் எனக்கு ஒழுக்கம் கற்பித்தான். என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்தவனும் அல்லாஹ் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பின்னால் அந்த காரணத்தின் காரணமாக தான் தாய் தந்தை இல்லை. தஃசீர்கள் எழுதுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவயதா தாய் பால் ஊட்டுவதற்கு கூட வெளியிருந்து ஒரு நபரை அழைக்கணும்னா, அப்படி அந்த காலத்தில் இருந்தது. ஏதாவது கிராமங்களில் ஏதாவது தாய் என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போய் பால் ஊட்டுவதற்காக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ ஹலிமத்து சஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க. வந்த நேரத்தில் அவங்களுடைய கழுதை கொஞ்சம் தாமதமானதுனால அவங்க சீக்கிரமாக வர முடியல. எல்லாரும் வந்தாங்க. அந்த மக்காவில் இருந்த அந்த சிட்டியில் இருந்த குழந்தைங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியாக இருந்தது ஒரே ஒரு குழந்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ அந்த குழந்தையை வாங்கும் பொழுது சொன்னாங்களாம், அந்த குழந்தை எத்தீம், தந்தை கிடையாது. நீங்கள் எதுக்காக பால் விட்டுறீங்க? ஏதாவது ஊழியம் கிடைக்கும், ஏதாவது காசு கிடைக்கும் தானே, உங்களுக்கு சரியா வராதுன்னு சொன்னாங்க. வெறும் கையோட எப்படி திரும்போது, இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு ஹலிமா அம்மா என்ன செய்ய எடுத்துட்டு போனாங்க. அல்லாஹ் அவர்களுடைய எல்லா விஷயத்திலும் பர்க்கத்தை செய்தான் வரலாறு சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யத்தீமை வளர்த்தால், ஒரு யத்தீமை பராமரித்தால் அல்லாஹ் சகல எல்லா விஷயங்களையும் கொடுத்து விடுகிறான். ஆனால் அவர்களுடைய செல்வத்திலே ஒரு மனிதன் கை வைத்தால் மிக மோசமான நிலையை அவன் பெறுவான். இது ஹராமுக்கு நிகரான ஒரு விஷயம் என்று சொல்லப்படுகிறது. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா ததபத்தலுல் ஹராம மின் அம்வாலின் நாஸ் பில் ஹலால் மின் அம்வாலிக்கும். உங்களுடைய சம்பாத்தியம் என்பது ஹலாலானது. அந்த ஹலாலான செல்வத்தை இப்படி யத்தீம்களுடைய செல்வத்தோடு இணைத்து அதையும் நீங்கள் ஹராமாக்கி விடாதீர்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப், தீயதை நீங்கள் நல்லதை தீயதை கொண்டு என்ன செய்துவிட மாற்றி விடாதீர்கள். உங்களிடத்தில் நல்ல செல்வம் இருந்தால் அதை அப்படியே நீங்கள் பரிமாறுங்கள், அதை தீயதாக கெட்டதாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். சில நபர்கள் நல்ல செல்வத்தை வைத்துக்கொண்டு போலியான விஷயங்களை விற்பனை செய்வதையும் இங்கே தஃசீர்களில் கொண்டு வராங்க. நீங்க போலியான விஷயங்கள் என்ன செய்யாதீர்கள், மக்களுக்கு கொடுக்காதீங்க. ஒரிஜினல்னா ஒரிஜினல், டூப்ளிகேட்னா டூப்ளிகேட். வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப், அதற்கான என்ன விற்பனை செய்யப்படுகின்ற அந்த தொகை இருக்கிறதோ அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர சற்றே உயர்த்தி இதுதான் உண்மையானது என்று மறுத்து என்ன செய்யக்கூடாது. இப்படியே வருகிறது வார்த்தையில், லா துஅதி மஹ்சூலன் வ தஅஹுது சமீனன், நல்லதை நீங்க உங்களுக்கு வச்சுக்கிட்டு தீயதை மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கொடுக்காதீர்கள். அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தாங்களாம். அனாதை சிறுவர்களை வளர்க்கிற என்ற பேரில் அவர்களுடைய செல்வத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வாங்க. அப்போ இவங்களுடைய செல்வம்லாம் எங்கப்பா அப்படின்னு சொன்னால், ஒரு கொளுத்த மாட்டை எடுத்துக்கொண்டு மெலிந்த மாட்டை கொடுப்பதை போன்று என்று கிதாபுகளில் எழுதுறாங்க. நல்ல செல்வத்தெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க, தீய கெட்டு போனதெல்லாம் அந்த யத்தீம்களுக்கு, அந்த அனாதை சிறுவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இவர்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான், வலா தஅகுலு அம்வாலஹும், அவர்களுடைய செல்வத்தை நீங்கள் உண்ணாதீர்கள், இலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தோடு சேர்த்து. சஹாபிகள்லாம் பயந்து போனாங்க. எத்தனையோ நபர்கள் அனாதை சிறுவர்களை எடுத்து பராமரித்துட்டு வந்தாங்க. நாங்களும் அந்த குழந்தைகளுடைய செல்வத்திலிருந்து கொஞ்சோண்டு என்ன செய்வோமே, சாப்பிடுவோமே. தெரியாம இது நடந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயமான முறையில் யார் அப்படி செய்கிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி அவங்களுடைய ஹக்கை தெளிவாக கொடுத்துடணும். இன்னைக்கு உலகத்தில் வேர்ல்ட் லெவலில் யத்தீம்கள் ஆர்ஃபன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 14 கோடி மக்கள், 14 கோடி யத்தீம்கள் என்ன செய்கிறாங்க உலகத்தில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்கிறாங்கன்னா, 14 செகண்டுக்கு ஒரு குழந்தை அனாதையாக இந்த உலகத்தில் பிறக்கிறது. 14 செகண்டு. அதே போன்று 2 நிமிஷத்திற்கு ஊட்டச்சத்து இல்லாமல், பராமரிப்பு இல்லாமல் ஒரு குழந்தை இறந்து போகிறது, அனாதையான குழந்தை.
இதுக்கெல்லாம் சொல்றது யாரு? அந்த யூனிசெஃப் என்ற இந்த பராமரி சிறுவர் பாதுகாப்பு பிரிவு. இதில் இருக்கின்ற யதீம்களை, அந்த அனாதைகளை பாதுகாக்கின்ற ஒரு பிரிவு ஐநா சபைக்கு கீழே இருக்கிற ஒரு பிரிவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சஹாபி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனசு ரொம்ப கல் நெஞ்சமா இருக்கு. என் மனசு யார்கிட்ட பேசினாலும் இறக்க குணமே இல்லை, ரொம்ப கரடு முரடா இருக்கு. எனக்கு ஏதாவது நீங்கள் தஸ்பீ ஏதாவது சொல்லிக் கொடுங்களேன், எனக்கு ஏதாவது துவா சொல்லிக் கொடுங்களேன், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை ஓது அந்த சூறாவை ஓதுன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இம்ஸஹ் ரஅஸல் யதீமி, அனாதை சிறுவனுடைய தலையை நீ தடவி கொடு. அனாதை சிறுவர்களுடைய தலையை நீ தடவி கொடு. வஅத்இமில் மிஸ்கீன, ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடு. அல்லாஹ் உனக்கு இரக்கம் கொடுப்பான், உன்னுடைய கல் நெஞ்சத்தை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று சொன்னார்கள். அனாதை சிறுவருடைய தலையை தடவி கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்க. ஒரு ஈது பெருநாளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சிறுவர் அழுது கொண்டே வந்தார். யாரப்பா நீ அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது சொன்னாங்க, அந்த குழந்தை சொல்லிச்சு, என்னுடைய வாப்பா நடந்த போரில் என்னுடைய வாப்பா இறந்துட்டாங்க, நான் யத்தீம் அப்படின்னாங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டுக்கு அழைத்துட்டு போய் அந்த குழந்தைக்கு ஒரு ஆடையை அணிவித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையுடைய தேவைகள் அத்தனையும் சரி செஞ்சாங்க. செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா தரல்லா, நீ பொருந்தி கொள்ள மாட்டாயா, அன் அகூன அன அபூக வ ஆயிஷத்து உம்மக, நீ பொருந்தி கொள்ள மாட்டேயா, நீ எடுத்துக்க மாட்டியா, நான் உன்னுடைய தந்தையாக இருக்கிறேன், ஆயிஷா உன்னுடைய தாயாக இருக்கிறார்கள், அதை நீ பொருந்தி கொள்ள மாட்டாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யதீமை தன்னுடைய வளர்ப்பிலே எடுத்துக்கொண்டார்கள். இப்படி பல குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல. ஒரு முறை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க உஹது போர்க்களத்தில் ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீதான பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு சஃபருக்காக, ஒரு பயணத்துக்காக புறப்பட போகிறாங்க. அப்பொழுது ஒரு குழந்தை, பெண் குழந்தை வந்து பின்னாடி அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிச்சு. ஏன் அம்மா, என்னுடைய சித்தப்பாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிடுறாங்க? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்குறாங்க, யாரம்மா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஹம்ஸாவுடைய மகள், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், சின்ன குழந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யதீமான குழந்தையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருக்கு புறப்பட்டிருக்கிறாங்க. உடனே அங்கேருந்து ஓடி வந்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. யா ரசூலல்லாஹ், என்ன? இல்லை, இந்த குழந்தையை பராமரிப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. அதான் உங்களுடைய தந்தை ஹம்ஸா, அவங்க ஷஹீதாயிட்டாங்களே யா ரசூலல்லாஹ். அப்போ யார் இவங்களை பார்க்கறது அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அடுத்ததாக அங்கே இருந்தவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு ஓடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் பார்த்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இன்னொருத்தவங்க வந்தாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன், அவங்க வந்து நிற்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் பார்த்துக்கிறேன். 3 பேர் அங்கே சண்டைக்கு நிற்கிறாங்க. நான் தான் யா ரசூலல்லாஹ், நான் தான் ரசூலல்லாஹ். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை யார் இடத்துல ஒப்படைச்சாங்க தெரியும்? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒப்படைச்சாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தானே முதல்ல கேட்டேன். ஸைத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய நண்பர் அவர் ஹம்ஸா, என்னுடைய நண்பருடைய பொண்ணை நான் தான் வளர்ப்பேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, அவர்களுக்கு கீழ்தான் அவங்களுடைய மனைவியாக இருப்பவங்க யார் தெரியுமா? ஹம்ஸா ரலியல்லாஹு மனைவியாக இருக்கிறவங்களுடைய சகோதரி. ஹம்ஸா ரலியல்லாஹு மனைவியுடைய அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய சகோதரி அவங்க. எனவே ஒரு சின்னம்மா, ஒரு பெரியம்மா, அவங்களிடத்தில் அந்த குழந்தை வளர்ந்ததுன்னு சொன்னால் மிக சிறப்பானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைச்சிட்டு அந்த அலி ரலியல்லாஹு அவர்களையும் பார்த்து, ஸைத் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான என்ன நன்மைகளை அவர்கள் ஜாஃபர் கொடுப்பானோ மொத்தமாக சேர்த்து உங்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். காரணம் உங்களுடைய நிய்யத் அப்படி. அனாதை சிறுவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறப்பித்து அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முயற்சிகள் செஞ்சிருக்கிறார். எனவே நம்மளுடைய இரக்க குணம் என்பது அந்த அனாதை சிறுவர்கள் மீது, மிஸ்கீன்கள் மீது, ஏழை எளியவர்கள் மீது நமக்கு இரக்கம் என்பது வேண்டும். இதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது.
அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் இப்படியும் துஆ செய்திருக்கிறார்கள். பெண்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பெண்களை பார்த்து தஸத்தக்ன யா மாஷரன் நிசா, பெண்களுடைய கூட்டமே, வலவு மின் ஹொலிக்கின, உங்களுடைய அலங்காரத்திற்காக போடப்பட்டிருக்கின்ற நகையாக இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, சதக்காவா செய்யுங்க, தர்மம் கொடுங்க, அதற்காக நீ ஜக்காத்தை நீங்க கொடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு செய்கிறாங்க. செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்த பிறகு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய மனைவி ஸைனப் பின்த் முஆவியா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காக வராங்க. வந்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கதவுக்கு அருகிலே ஒரு அன்சாரி பெண்மணி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அன்சாரி பெண்மணி அங்கே நிற்கிறாங்க. இவங்கள வந்து பார்க்குறாங்க, எதுக்காக இந்த பெண்மணி நிற்கிறாங்க அப்படின்னு அவங்கள கேட்கறதுக்கு போகிறாங்க. விளங்கிக்கிட்டாங்க, இந்த பெண்மணியும் ஒரு விஷயத்தை கேட்க தான் வந்திருக்கிறாங்க. என்ன விஷயம்? அந்த ஸைனப் பின்த் முஆவியா ரலியல்லாஹு அங்கே பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்பொழுது பிலால் வெளியே வந்து கேட்குறாங்க, என்னம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சந்திக்கணும், என்ன விஷயம்? அப்போ சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது தான் எங்களுக்கு பயான் செஞ்சுட்டு போனாங்க, நீங்கள் ஜக்காத்தை கொடுங்க, உங்களுடைய அணிகலன்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கீழால சில அலாதை சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க, நான் அவங்க பராமரிப்பில் வச்சிருக்கிறேன், அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய செல்வத்தை நான் கொடுத்து விடலாமா, என்னுடைய ஜக்காத்து பொருளை அவங்களுக்கு நான் கொடுக்கலாமா அப்படின்னு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அன்சாரி பெண்மணியும் சொன்னாங்க, நானும் அதை கேட்க தான் வந்திருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து சொன்னார்கள், அந்த இரண்டு பெண்மணிகளுக்கும் இரண்டு கூலிகள் உண்டு சொல்லுங்க. எத்தனை கூலி? இரண்டு கூலிகள். ஹதீஸ் ஷரீஃபில் லஹுமா அஜ்ரானி, அஜ்ரன் லில் கராபத்தி வ அஜ்ரன் அஸ்ஸதகா. அந்த இருவர்களுக்கும் அந்த அனாதை சிறுவர்களை பேணியதற்கான கூலியும் உண்டு, அல்லாஹ் கடமையாக்கிய அந்த ஜக்காத்தை நிறைவேற்றி சதக்காவை கொடுத்ததற்கான நன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுவான். யாருக்கு? யத்தீமான பிள்ளைகளை ஆதரிப்பவர்களுக்கு இரண்டு நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து விடுகிறான். இது மாதிரி பல வரலாறுகள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பொழுது பர்க்கத்துக்காக என்னுடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் நஃபீல் தொழுவதற்காக நின்றாங்க. பெண்களுடைய யத்தீம்களை பாதுகாக்கக்கூடிய பேணக்கூடிய அந்த விஷயம், என் வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, பர்க்கத்துக்காக 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுகின்ற நேரத்தில் நம்மையும் சும்மா இருக்கணும் அப்படின்னு நான் பின்னாடி நின்ட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நானும் தக்பீர் கட்டிட்டேன். என்னை பார்த்த உடனே என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் யத்தீமானவர், அவர் பேர் லம்ரா, அவரும் வந்து என்னோட பின்னால் பக்கத்தில் நின்றுட்டார். நின்றதை பார்த்த உடனே என்னுடைய தாயார் உம்மு சலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சிறந்த பெண்மணி, அவங்க வந்தாங்க. வந்துட்டு எங்க 2 பேருக்கு பின்னால சரியா நின்றாங்க. ஆனா எனக்கு பின்னால என் தாய் நிற்பாங்கன்னு பார்த்தா எனக்கு நேராக நிற்காமல் அந்த யத்தீமான சிறுவருக்கு பின்னால் தான் என்னுடைய தாய் சரியாக நின்றார்கள். நான் யோசித்தேன், பெற்ற மகனுக்கு பின்னால் நிற்காமல் யாரோ ஒரு நபருக்கு பின்னால் நிற்கிறார்களே என்ற எண்ணம் எனக்கு தோணியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாவது அவங்களுக்கு 10 வயசு தானே. அப்ப அந்த எண்ணம் என்பது அவங்களுக்கு தோணியிருக்கு. அப்பொழுது அந்த தாயார் இடத்துல கேட்டாங்களாம், ஏம்மா எனக்கு நேராக நீங்கள் நிற்பீங்கன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி நேராக நின்றீங்களே ஏன்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யதீம்களை பாதுகாக்க வேண்டும், பேண வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நான் உனக்கு பின்னால் நின்றால் அந்த குழந்தைக்கு மனம் இப்படி வரும், எனக்கு பின்னால் யாரும் இல்லையே, அவருடைய தாய்க்கு அவங்க முன்னாடி இருக்கிறாங்க, அந்த மகனுக்கு பின்னால் அவங்க தாய் இருக்கிறாங்க, எனக்கு பின்னால் யாருமே இல்லையே என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றிவிடும். எனவே தான் அந்த குழந்தைக்கு நேராக நான் என்ன செய்தேன் நின்றேன் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னதாக நம் கிதாபுகளில் பார்க்க முடியும். சகைமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே யத்தீம்களை, அனாதை குழந்தைகளை பேண வேண்டும், பராமரிக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் யாரேனும் தந்தை இழந்திருந்தா நிகழ்வுகள் நடக்கலாம். அந்த நேரத்தில் நாம் அனுதாபப்பட்டு பேசுவது மட்டும் போதாது. இன்னைக்கு பல நபர்கள், அவங்க அப்பாவே இல்லைப்பா குழந்தைக்கு, அவர் அப்படி இறந்துட்டாருப்பா
அப்படி என்ற அனுதாபம் அவர்கள் முன்னாலே பேசும் பொழுது அவர்களுடைய கல்புக்குத்தான் அதை வழி கொடுக்கும். இன்னைக்கு பல நபர்கள் அது தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நம்மால் எவ்வளவு தேவைகள் நிறைவேற்ற முடியுமோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹதீபுர் ரசூலுல்லாஹ்னு ஒருத்தர் இருந்தாங்க. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப உரத்த குரல்ல பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது லாஸ்ட் வரைக்கும் இறுதி வரைக்கும் போய் சேரணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில சஹாபிகள் நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த எக்கோ சவுண்டை கொடுப்பாங்க, அது போய் அங்கே வரைக்கும் சேரும். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க இஸ்லாமை தழுவுறாங்க. தழுவுற நேரம் அவங்களுடைய மனைவி ஜமீலா பின்து அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஒரு முனாஃபிக்குடைய மகளா இருந்தாங்க. அவங்க இஸ்லாமை இவங்க தழுவுன உடனே நான் உங்களோட வாழலை, நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டீங்க, எனக்கு இஸ்லாம் பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இவங்க வந்து சொல்கிறாங்க, சாபித் இப்னு கைஸ் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவி எனக்கு தலாக் விட்டுற சொல்கிறா, நான் என்ன பண்ணட்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி அழைச்சி கூப்பிட்டாங்க. என்னம்மா ஏன் விஷயம்? எனக்கு அவர் இஸ்லாமில் இருப்பது எனக்கு பிடிக்கல, அவர் முஸ்லீமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான் விஷயம். அவருக்கு நான் இந்த குறை அந்த குறை எதுவும் சொல்லலை, எனக்கு இஸ்லாமில் பிடிக்கல அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்லிக்ஹா, அவளை தலாக் விட்டுருங்க. அந்த பெண்மணி இடத்துல சொன்னாங்க, நீ என்ன மஹர் வாங்கியிருந்தாயோ அதை என்ன செஞ்ச திருப்பி கொடுத்துரு. ஒரு தோட்டம் கொடுத்துருந்தாங்க, அந்த தோட்டத்தை கொடுத்துருங்கன்னாங்க. அந்த பெண்மணியும் சரின்னு சொல்லிட்டாங்க. தலாக் முடிஞ்சிருச்சு, எல்லா விஷயம் முடிஞ்சிருச்சு. முடிந்த அடுத்த கணமே அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு வந்துட்டு குழந்தைய எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க தந்தைக்கிட்ட. அப்பா பெற்றுக் கொடுக்கறது தான், நான் வளர்க்குறதெல்லாம் உங்கள் பொறுப்பில் தானே இருக்குது. பால் கொடுப்பதற்கு கூட யாருக்கு கிடையாதான், அந்த தாய்க்கு கடமை கிடையாது, தந்தைக்கு தான். இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. ஆமாம், இப்படி தந்தை தான் அந்த குழந்தைக்குரிய எல்லா உணவுகளையும் பார்க்கணும். உடனே அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு குழந்தை அழுகுது. அவங்க பார்த்து போயிட்டாங்க. என்ன செய்யறதுனே புரியலை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த குழந்தைய கொண்டு போகிறாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னோட குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும்? ஒரு பெண்ணு பால் கொடுக்கக்கூடிய யாராவது ஒரு பெண்ணை நீங்கள் தயார் செய்யலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் இப்போ யாரை போய் கேட்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நாவின் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாலை சுரக்க வச்சான். கிட்டத்தட்ட அந்த குழந்தை 3 தினங்கள் என்ன செய்து கொண்டிருந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. எப்போ அழுகுதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருவாங்க. ஏன் நம்ம ஹதீஸ்களில் பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்லேருந்து என்னாச்சு, பால்லாம் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸா அது. இப்படி அந்த 3 நாளில் ஒரு பெண்மணி மதீனாவுக்குள்ளே வராங்க. சாபித் இப்னு கைஸ் அவங்களுடைய வீடு எது, அந்த முகவரி விலாசத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சாபித் இப்னு கைஸ் அவங்க இடத்துல கேட்குறாங்க, யாராவது தெரியுமா உங்களுக்கு? நான் தாம்மா, என்ன விஷயம்? சொன்னாங்களாம், நேற்று இரவு எனக்கு கனவிலே ஒரு மனிதர் தோன்றி மதீனாவில் ஒரு குழந்தை அனாதை சிறுவராக சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு குழந்தையாக இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் பால் ஊட்ட போங்க, அவங்கள வளர்த்து போங்க அப்படின்னு எனக்கு கனவிலே சொல்லப்பட்டது. அதை தேடித்தான் நான் வந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் அனாதை சிறுவர்கள் என்ன செஞ்சிருக்கிறான், எடுத்திருக்கிறான். இது மாதிரி பல்வேறு வரலாறுகள். நம்ம யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிப்போம். தன்னுடைய மகனை இழந்து, யார யூசுப் அலைஹிஸ்ஸலாமை இழந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் இழந்து இருந்தாங்க. அவங்க மிஸ்ர் நாட்டினுடைய பெரிய ஒரு உணவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. வரலாறுல தஃசீர்களில் சொல்றாங்க, இவ்வளவு நாள் தன்னுடைய மகனை ஏன் பிரிந்திருந்தார்கள். வரலாறு படித்து பார்த்தா ஒரே ஒரு சின்ன விஷயம், என்ன செஞ்சாங்களாம், தன்னுடைய குடும்பத்தாரோட எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு உணவை பொறைச்சாங்க. உணவை அவங்க பொறிச்சு சாப்பிட்றாங்க. பக்கத்து வீடு ஒரு பாட்டியும் ஒரு அனாதை சிறுவரும் இருக்கிறாங்க. அந்த உணவு சமைச்சாங்களே அதனுடைய வாசனை என்பது பக்கத்து வீட்டுக்கு போச்சு. அப்பொழுது அந்த அனாதை சிறுவர் கேட்டார்களாம், எனக்கு பாட்டி அங்கே ஏதோ ஒரு வாசனை வருது, எனக்கும் அது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பாட்டி சொன்னாங்களாம்,
இந்த அனாதை சிறுவரை கூட மறந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களே, பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபப்பட்டு 40 வருஷம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரித்து வைத்ததற்கான காரணமாக கிதாபுகளில் சொல்றாங்க. ஒரே ஒரு நிகழ்வு 40 வருஷம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் யதீம்களை பேணுவதற்காக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யார் அனாதை என்று சொன்னால் கல்வியும் ஒழுக்கமும் இல்லாதவன் தான் அனாதை. எப்போ ஒரு குழந்தை வளர்ந்து அப்படியே வரும்பொழுது அவர் கல்வியும் பெற்றுவிட்டார், அதே போன்று அவர் என்ன செய்துட்டார், ஒழுக்கத்திலையும் நன்றாக வந்து விட்டார் என்று சொன்னால் அவர் வாலிபத்தை அடைஞ்ச பிறகு அவர் அனாதை கிடையாது. அவர் தான் சுய புத்தி வந்துருச்சு, பகுத்தறிவு என்பது வந்துவிட்டது. இப்படி வளர்ந்த பிள்ளைகள் பல நபர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க எல்லாம் தந்தை இல்லாமல் அப்படியே தீன் ஒழுக்கத்திலே சிறந்து விளங்கியவர்களாக நாம் என்ன செய்யணும், வரலாற்றிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கின்ற 7 விஷயங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். 7 விஷயம் இருக்கு. அந்த 7 விஷயங்களை விட்டு நீங்கள் என்ன செய்து கொள்ள, தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய இம்மையும் அழித்துவிடும், மறுமையும் அழித்துவிடும். முதலாவது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைப்பது. இரண்டாவது வஸ்ஸிஹர், சூனியம் வைத்தல். இந்த சூனியம் என்பது உலகத்தையும் இம்மையும் அழித்தரும், மறுமையும் அழிச்சு. அதே போன்று கத்லி நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹு, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு மனிதரை என்ன செய்வது, கொலை செய்து விடுவது ஹராம். ஒருத்தரை கத்ல் செய்வது, ஒரு தனி மனிதரை என்ன செய்வது, கத்ல் செய்வது. அடுத்தது அக்லுர் ரிபா, வட்டியை சாப்பிடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 4வது விஷயம், மிக முக்கியமாக நம்ம தலைப்புக்குள் வரக்கூடிய வார்த்தை வஅக்கலில் மாலில் யதீம், அனாதை சிறுவர்களுடைய அனாதை மக்களுடைய செல்வத்தை உண்ணுவது. அது உலகத்தையும் சரி மறுமையும் சரி என்ன செய்ய, அழித்துவிடும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. வதவல்லி யௌமு ஸஹஃப், யாராவது போர்க்களத்திலே கலந்து கொண்டு அவர் புறமுதுகு காட்டி ஓடுகிறார் என்று சொன்னால் அவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுவான். அடுத்ததாக 7வதாக சொல்லப்படுகிறது, வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் முக்மினாத்தில் காஃபிலாத்தி, அப்பாவி பெண்கள் மீது யார் அவதூறு சொல்கிறார்களோ அவர்களும் என்ன செய்வார்கள், அழியக்கூடியவர்களாக, அவர்களையும் அந்த செயல்கள் அழிக்கக்கூடியதாக இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரிசையிலே தான் அக்லி மாலில் யதீம், அனாதை சிறுவர்களுடைய உணவை சாப்பிடக்கூடியவர்களும் இந்த நஷ்டவாளியாக இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிஜு ஹக்கல் லிஅஃபைனி, யா அல்லாஹ் பலவீனமான 2 நபர்களுடைய கடமையை நான் நிறைவேற்றாமல் போகக்கூடாது, அவர்களுடைய கடமையை சீராக நான் நிறைவேற்றிவிடும் அப்படின்னு 2 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினாங்க. பலவீனமானவர்கள் யாரை தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று அல் யதீம் அனாதைகள், மற்றொன்று வல் மர்அதி மனைவி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார சொன்னாங்க, யதீம் சொன்னாங்க. அடுத்தது வல் மர்அதி, தன்னுடைய மனைவி பலவீனமானவர்கள், அவர்களுடைய ஹக்கை நாம் சரியாக நிறைவேற்றணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை, அவங்க சமைச்சு போடுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, அது அப்படின்னு விடாம அவர்களுடைய தேவைகளை நாம் என்ன செய்யணும், பரிபூர்ணப்படுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களுடைய ஹக்கை நீங்கள் என்ன செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள். இப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு சமுதாயத்தில் எந்த ஒரு கூட்டத்திலே யதீம்களுடைய உணவும் அங்கே பராமரிக்கப்படுகிறதோ அது சிறந்த கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு உணவுக்கு சாப்பாடு தயார் பண்ற ஒரு வலிமா, அப்படி என்றால் அந்த இடத்துல ஏழை எளியவர்களுக்கும் பங்கு இருக்கணும். வெறும் செல்வந்தர்கள் மட்டும் என்றால் அங்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது என்ன செய்யாது, இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை தான் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. குர்ஆனும் நமக்கு அதுதான் சொல்லி தருகிறது. ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், உங்களிடத்தில் அனாதை சிறுவர்கள் வந்தால் அவர்களை நீங்கள் என்ன செய்ய விரட்டாதீர்கள், அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் நமக்கு பல இடங்களில் சொல்கிறது. கிட்டத்தட்ட யதீம்கள் சம்பந்தமாக மட்டும் குர்ஆனில் 22 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. யதீம்களுடைய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும், அல்லாஹ் அவங்களுடைய செல்வத்தை பற்றியும், அந்த அனாதை சிறுவர்களுக்கு நாம் நிறைவேற்றக்கூடிய கடமைகளை பற்றி, அவங்களுடைய உணவையும் நம்மளுடைய உணவையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அவர்களுக்கான ஹக்கை நிறைவேற்ற வேண்டும்.
இந்த இரண்டாவது வசனம் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடித்து வைக்கிறான். இன்னஹு, நிச்சயமாக அந்த அனாதை சிறுவர்களுடைய உணவை சாப்பிடுவது என்பது கான ஹூபன் கபீரா, அது பெரும் குற்றமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். யாராவது யத்தீம்களுடைய அந்த செல்வத்தை சாப்பிட்டால் அது பெரும் குற்றமாக, நம்ம வரலாறுன்னு கேள்விப்பட்டிருப்போமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. வந்த நேரத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டணும், மஸ்ஜித் நபவி, யாருடைய இடம் அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது 2 யத்தீம்களுடைய இடம்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவங்க அந்த குழந்தைங்க 2 பேரும் முன் வந்து சொன்னாங்க, யார சொல்ல நீங்கள் வச்சுக்கிங்க. அப்போ கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டான்னு சொன்னாங்க. யத்தீம்களுடைய செல்வம் எனக்கு வேண்டாம், அவங்களுக்கான ஹக்க நிறைவேற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூபன் கபீரா, அது பெரும் குற்றம். அவர்களுடைய உணவை, அவர்களுடைய செல்வத்தை சாப்பிடுவது, அவர்களை ஏமாற்றுவது பெரும் குற்றம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே பயன்படுத்தினாங்க என்பதும் ஹதீஸில் இருக்கிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்களாம், இக்ஃபிர் லனா ஹூபனா வ ஹதாயானா, யா அல்லாஹ், நாங்கள் யதீம்களுக்கு அவர்களுக்கு செய்கின்ற பெரிய குற்றத்தை எங்களுக்கு நீ மன்னிப்பாயாக, அப்படி செய்ய விட்டுறாதே. வ ஹதாயானா, எங்களுடைய பாவங்களை என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக நாம் ஹதீஸ் ஷரீஃப்களை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நாம் என்ன நேரத்தில் அந்த சஹாபி கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு கல் நெஞ்சமாக இருக்குது, என்ன ஒரு தடவை கொடுங்க. இவ்வளோ யத்தீம்களை பார்த்தால், மிஸ்கீன்களை பார்த்தால் நாம் என்ன செய்யணும், முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் உம்முல் மசாக்கின் என்ற ஒரு பட்ட பெயரை பெற்ற ஒரு பெண்மணி வந்தாங்க, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. என்ன, எந்த மிஸ்கின் வந்தாலும் தன்னுடைய செல்வத்தை அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஏழை எளியவர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. சஹாபிய பெண்மணிகளும் சரி, சஹாபிகளும் சரி. ஏழை எளியவர்கள், அனாதைகள் அப்படி என்று சொன்னாலே அரவணைக்கக்கூடிய சஹாபிகள் தான் அதிகமாக பார்க்க முடிகிறது. நாமும் அதே குணம் பெற வேண்டும். இங்கே சொல்வது, நீங்கள் அனாதை சிறுவர்களுடைய உணவை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்பால் ஏன்றவர்களுக்கு, அந்த அனாதை சிறுவர்களுக்கு, யத்தீம்களுக்கு, அந்த மிஸ்கீன்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நாம் என்ன செய்ய கொடுத்து உதவ வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏழை எளியவர்களுக்கு, மிக முக்கியமாக யத்தீம்களுக்கு நாம் அதிகமாக தங்களுடைய செல்வத்திலிருந்து நாம் கொடுத்து, நாளை மறுமையிலே அந்த கொடுத்ததன் பர்க்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று, சிபாரிசை பெற்று சொர்க்கத்திலே நுழைகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اشرح لي صدري ويسر لي أمري. ربي زدني علما. رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.